ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பஞ்சமி திதி என்பது வராகி அம்மனுக்கு விசேஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த உலகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவளாக தான் வராகி அம்மன் திகழ்கிறார். அப்படிப்பட்ட வராகி அம்மனை நாம் முழு மனதோடு வழிபாடு செய்யும்போது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தாயாக இருந்து நமக்கு தீர்த்து வைப்பாள். அப்படிப்பட்ட வராகி அம்மனுக்குரிய பஞ்சமி திதி என்பது ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி, அதாவது இன்று வியாழக்கிழமை தொடங்கி ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நிறைவடைகிறது. அந்த நாளில் நாம் செய்யப்படக்கூடிய வராகி வழிபாட்டை பற்றி தான் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விஸ்வாவசு வருடம் பிறந்து வரும் முதல் பஞ்சமி திதியாக இந்த திதி திகழ்கிறது. மேலும் இந்த நாளில் நாம் வராகி அம்மனை சில சூட்சமமான முறையில் வழிபாடு செய்யும் பொழுது வராகி அம்மனின் அருள் அன்றைக்கு மட்டுமல்ல, இந்த வருடம் முழுவதுமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அப்படி வராகி அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைத்து சிறப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பஞ்சமி திதி என்பது ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி மதியம் 1:24 மணிக்கு ஆரம்பித்து ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2:26 மணி வரை இருக்கிறது. அதனால் இந்த பஞ்சமியை குரு சுக்கிர பஞ்சமி என்று கூறுவது உண்டு. இந்த நாளில் நாம் வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக வியாழக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 4 மணி அல்லது மாலை 5:40 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் செய்யலாம். இல்லை வெள்ளிக்கிழமையாக செய்பவராக இருக்கும் பட்சத்தில் விடியற் காலையில் 3:50 மணியிலிருந்து 7 மணி வரை செய்யலாம். இந்த குரு சுக்கிர பஞ்சமி நாளன்று வராகி அம்மனுக்கு நாம் எப்போதும் வழிபாடு செய்யும்போது தீபம் ஏற்றுவோம் அல்லவா? அந்த தீபத்தை ஏற்றும்போது ஒரு சூட்சமமான முறையை பின்பற்ற வேண்டும். நாம் தீபம் ஏற்றும்போது தரையில் வைத்து ஏற்ற மாட்டோம். கண்டிப்பாக ஒரு தாம்பலத்தை வைப்போம். அந்த தாம்பலத்தில் கொஞ்சம் கொண்டைக்கடலையும் வெள்ளை மொச்சையையும் சரிசமமாக வைத்து அதற்கு மேல் நாம் தீபம் ஏற்றும் பொழுது வராகி அம்மனின் அருளோடு குரு மற்றும் சுக்கிர அருளையும் பெற முடியும். மேலும் அன்றைய தினத்தில் வராகி அம்மனுக்கு நாம் செம்பருத்தி பூவால் மாலை தொடுத்து போடுவதன் மூலம் நாம் விரும்பிய வரம் நமக்கு கிடைக்கும். மாலையாக போட இயலவில்லை என்றால் கூட பரவாயில்லை, ஒரே ஒரு பூவை மட்டுமாவது வராகி அம்மனின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். மேலும் அன்றைய தினம் வராகி அம்மனுக்கு நைவேத்தியமாக மாதுளம்பழம் முத்துக்களில் தேனை கலந்து வைக்க வேண்டும். அதேபோல் கருப்பு உளுந்தில் சுண்டல் வைத்து வழிபடுவதன் மூலமும் நல்ல பலன் கிடைக்கும். இப்படி செய்து முடித்த பிறகு வராகி அம்மனின் மூல மந்திரத்தை 27 முறை உச்சரித்து கற்பூர தீபத்தூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். வராகி அம்மனுக்குரிய பஞ்சமி திதி வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருவதால் இந்த அற்புதமான நாளை நாம் பயன்படுத்தி வழிபாடு செய்யும்போது வராகி அம்மன் மற்றும் குரு சுக்கிர அருளையும் பரிபூரணமாக பெற முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.